உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தியே மெய், பரிகாரம் பொய். இதுதான் நம்மளுடைய மூல மந்திரம். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன். என்னுடைய நண்பர்களோடு நான் உரையாடுவதில் பெரிய மகிழ்ச்சி. இன்று ஒரு பொதுவான கருத்து. அந்த அடிப்படையில் தனுசு லக்கணம், தனுசு ராசியில் பிறந்த மனிதனுடைய ஒரு இயல்பான குணம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, குணம், கல்வி, தொழில், ஒரு அனுபவ கருத்து. நிறைய சூட்சமம் நிறைந்த ஜோதிட உலகத்தில் அனைத்து கருத்துக்களையும் ஜாதகம் பார்க்காமல் சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் பொதுவான கருத்துக்கள் என்பது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி தனுசு லக்கணம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார், எந்த குணம், என்ன மாதிரி கல்வி. தனுசு ராசி, தனுசு லக்கணத்தை பொறுத்தவரை ஆட்சிநாதன் குரு. அவர்தான் பிரகஸ்பதி, பொன்னவன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் வாங்கினவர். குரு என்றாலே மாதா, பிதா, குரு, தெய்வம். மூன்றாவது இடத்தில் குரு இருக்கிறார். அன்னையாகவும் பிதாவாகவும் சேர்ந்தே இருப்பது குரு. இந்த மூன்றையும் ஒன்றாகவே வைத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவரை குருவே ஆட்சி செய்வார். நிச்சயமாக நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தனுசு லக்கணம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நற்குணம், நல்ல பண்பு, நல்ல பழக்க வழக்கம், சிரித்த முகம், அனைவரிடத்திலும் இனிமையாக பழகும் விதம், பக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள், முக பாவனையில் ஒரு எளிமையான இனிமையான தோற்றம் உள்ளவர்கள். குருவல்லவா, அந்த குருவால் இயக்கப்படுகின்ற அவர்களுக்கு சிறப்பு பண்புகள் இருக்கும். எப்படியும் ஒரு நிலையில் அவங்க பிறருக்காக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. குரு என்றாலே பிறருக்காக வாழ்வது தான். அது கல்வி அறிவோடு கூடி கல்வியை சொல்லி கொடுத்தாலும் அதுவும் ஒரு குரு தான். இறை மார்க்கத்திலிருந்து பக்தியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவர் ஒரு குரு தான். பொதுவாக நன்னெறிகளை பரப்பக்கூடியவர் குரு. இவர்கள் இயற்கையாகவே பகுத்தறிவு உள்ளவர்கள். நல்ல ஒரு கல்வி, நல்ல அறிவு, நல்ல தைரியம், நல்ல துணிச்சல். தனுசு அல்லவா, வில்லு அம்பு, குறி வைக்க மாட்டாங்க, குறி வச்சுட்டா ஜெயிச்சிருவாங்க. அதன் போல நல்ல குணங்களை உடையவர்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள். கல்வி என்பது குரு என்றாலே ஆசிரியர், மத குருமார்கள், எங்களை மாதிரி ஜோசியர்கள். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற துறைன்னா எங்கே இருக்கும்? பேங்க், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ். அதே மாதிரி குரு என்றால் சட்டத்துறையில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். நீதிபதி, சட்டத்துடைய வாதத்திறமையாக இருக்கக்கூடியவர்கள் சட்டத்துறை சேர்ந்த வக்கீல்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சொல்கிறது சரியா தப்பான்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடியவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். தலைமை அல்லவா, அதனால் அவர்கள் தான் நீதிபதியாகவும் இருக்கிறவர்கள். அவங்க தான் பெரிய பேங்க்கில் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க அவங்க தான். கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். நிறைய ஆன்மீக வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் அவங்க. ஆன்மீகத்தை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களும் அவர்களே. அதனால் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பெற்றவர்கள் சிறந்த பண்பு, சிறந்த குணம், நல்ல கல்வி, நல்ல தேர்ச்சி. அதிகமான நபர்கள் அரசாங்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே பக்தியுடனும் வாழக்கூடியவர்கள்,
நல்ல இல்லற வாழ்க்கை அமையக்கூடியவர்கள், நல்ல குழந்தை பேறு உள்ளவர்கள், அவர்கள் பிறக்கின்ற குழந்தைகள் வந்து சிறந்த குணவான்களாகவே குழந்தைகள் பிறக்கும். அவர்களுக்கு அமையக்கூடிய மன வாழ்க்கை என்பதும் சிறப்பாக இருக்கும். சரியான வயதில் தடைகள் இல்லாமல், தாமதம் இல்லாமல், சரியான வயதில் வந்து படித்து தேர்ச்சியாகி வேலைக்கு போயிட்டு சரியான வயதில் திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கும், அமைச்சுக்குவாங்க. அதிக நபர்கள் வந்து திருமணம் வந்து காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. 99% பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக இருக்கும். மற்றபடி தேதி, திசை இந்த மாதிரி ஒரு அமைப்பு மாறுமானால் காதல் திருமணத்துக்கான சற்று வாய்ப்பு உண்டு. ஆகவே தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த பண்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு குணத்தோடு சொல்லிட்டு, அடுத்த ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.